எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர்காந்த். இன்றைக்கி நம்ம 4/12/2025 நடந்த நிஃப்டியோட மார்க்கெட் அனாலிசிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம காலையில் சொல்லியிருந்தோம் இந்த லெவலில் தான் நமக்கு மூவ் ஆகும் நிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி நமக்கு கால் 26,950 கால் என்ன மாதிரி நடந்திருக்குது. 26,50 25,950 காலம் ஸ்ட்ரைக்கும் 26,050 ஸ்ட்ரைக்கும் என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நிஃப்டி எப்படி நடந்திருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம கொடுத்த லெவல் படி நிஃப்டி நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,958 நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு, ப்ரீவியஸ் க்ளோஸு. ஸோ அங்கேருந்து நிஃப்டி எங்கே மூவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,065 மூவ் ஆகிருக்குது. ஓகேங்களா. ஸோ 26,065 மூவ் ஆகிட்டு திருப்பி கீழே இறங்கியிருக்கு. ஸோ நிஃப்டி நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸில் மூவ் ஆகிட்டு திருப்பி கீழே இறங்கி ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் க்ளோஸில் திருப்பி மறுபடியும் கொடுத்த லெவல் 26,065 நின்றுருக்கு. ஸோ நிஃப்டியோட டைரக்ஷன் இப்படி தான் இருந்திருக்குது இன்றைக்கி. ஓகேங்களா. ஸோ நம்மளோட லெவலும் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஒன்று 25,950 லாங், அதாவது கீழே கொடுத்துருந்தோம். 26,065 மேலே இருந்துச்சு. ஸோ அதுக்கு மேக்ஸிமமும் கொடுத்துருந்தோம் நம்ம. ஸோ ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் 26,011 வரையும் கூட இன்றைக்கி நிஃப்டி உள்ளே வந்திருக்குது. ஆல்மோஸ்ட் வந்திருக்கு பாருங்கள், நியரஸ்ட்டு தான் அது. ஸோ அதே மாதிரி ஸோ இப்போ இதுக்கு இந்த பேஸ் பண்ணி நம்ம இதுவும் கொடுத்துருந்தோம். என்னது, நம்மளுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுத்துருந்தோம் 26,050 ஒன்று, இதை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 25,950 இதை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கையும் யூஸ் பண்ணி என்ன மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ அது இப்போது 25,950 கால் பாருங்கள். 25,950 கால் நம்ம கொடுத்த ரேஞ்சில் 165 ரேஞ்ச் கொடுத்தோம். அதுக்கப்புறம் 125, அப்புறம் 205. ஸோ இதெல்லாம் ரேஞ்சில் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த ரேஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ரேஞ்சில் தான் நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். எக்ஸாக்டாக 125 ஓப்பன் பண்ணி 165, அதுக்கப்புறம் 205, அங்கேருந்து கீழே திருப்பி 165, திருப்பி 125, திருப்பி 165. ஸோ இப்படி நடந்திருக்குது இன்றைக்கியோடைய நிஃப்டி நமக்கு. ஸோ இப்படி நடந்தது, திருப்பி இப்படி நடந்து, திருப்பி இப்படி நடந்துருச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம எத்தனை சினாரியோவில் ஒரு பேப்பர், நம்ம மோஸ்ட்லி பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்க்குறோம். நம்ம ரியல் ட்ரேடிங்லாம் இங்கே யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் சொல்ல எதுவுமே பண்ணல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங் தான். நம்மளோட அனாலிசிஸில் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ நான் எந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஓகேங்களா. இந்த பேப்பர் ட்ரேடிங்கில் என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது பேப்பர் ட்ரேடிங்கில் இங்கேருந்து இங்கே போய்ட்டு இங்கேருந்து இங்கே வந்திருக்குது, இங்கேருந்து இங்கே வந்திருக்குன்னு சொல்கிறோம் நம்ம கால் சைடில். இப்போ கால் சைடில் ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 3 1 2 1 2 இதில் நடந்திருக்குது. இதுதான் நமக்கு நம்ம கொடுத்த லெவலில் படி நடந்திருக்கு. ஆனால் நம்மளோட என்ட்ரி ப்ரைஸை நம்ம கொடுத்துருந்தது 165 என்ட்ரி ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்மளுடைய இதாக இருந்துச்சு. நம்ம அந்த ப்ரைஸுக்கு நமக்கு என்ட்ரி வருதா அப்படிங்கிற பார்க்குறதுக்கு தான் வந்தோம். அது எத்தனை தடவை அந்த என்ட்ரிக்கு வந்திருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போது 165 இங்கேருந்து ஒரு 40 பாயிண்ட் கொடுத்துருந்தோம். ஸோ இங்கேருந்து ஒரு 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்ட்டு, இது டார்கெட்டு, இது என்ட்ரி ப்ரைஸாக 165. 205 போய் டார்கெட்டு, 125 ஸ்டாப் லாஸ் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு இது ஹிட்டு. இப்போது இந்த பேப்பர் ட்ரேடிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு இதில் போய் ஹிட் ஆகிருக்குது. ஸோ இது நம்மளுடைய அந்த கொடுத்த ரேஞ்சு படி நடந்திருக்கு அப்படின்னு. ஆனால் நமக்கு தெரியாதுன்னு ஒன்று இருக்குன்னா, இப்போ இது மார்க்கெட்டில் இந்த மாதிரி மூவ் ஆனதுனால தெரிஞ்சிச்சு. அப்போ மூவ் ஆன மாதிரி திருப்பி ஏன் கீழே இறங்குச்சு, அது ஒன்று பார்க்க வேண்டியது. அப்போ திருப்பி ஏன் ஏறுச்சு, ஸோ இது நம்ம பார்க்க வேண்டியது. அப்போ என்னென்னா, இருக்கிற இண்டைசஸ்லாம் எப்படி மூவ் ஆச்சுன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதுபடி தான் இங்கே எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ காலையில் பேங்க் நிஃப்டி, மற்ற ஃபினான்ஸ் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே மேலே ஏறிக்கிட்டே இருந்துச்சு. திருப்பி கொஞ்ச நேரத்தில் எல்லாமே கீழே இறங்கிடுச்சு.
ஸோ அதனால தான் இந்த மூவ் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்புறம் திருப்பி இதெல்லாம் மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்கு மேலே போகிறதுக்கு. ஸோ இந்த இண்டைசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து இந்த மூவ்மெண்ட் நடந்திருக்குது அப்படின்னு வரும். ஸோ இண்டைசஸை நம்ம வாட்ச் பண்ணணும். எல்லா இண்டைசஸுமே வாட்ச் பண்ணால் தெரியுது நமக்கு என்ன மாதிரி மூவ்மெண்ட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நடந்ததில் கால் சைடில் 25,950 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால். அதில் வந்து ஒரு என்ட்ரி நமக்கு இதில் கிடச்சிருக்கு. இப்போ இங்கே டவுன் ஆகும்போது புட்டில் அந்த மாதிரி நம்ம லெவல் கொடுத்தோமே அதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னா அதையும் பார்த்துருவோம் இப்போ நம்ம. ஸோ புட்டில் 25,950 புட்டு நம்ம கொடுத்த லெவல் என்னென்னா 79.80 ஒன்று கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து 125, இங்கே 40. ஸோ இதுதான் வந்து லெவலாக இருந்துச்சு நம்ம கொடுத்தது. நீங்கள் நம்ம காலையில் கொடுத்த லெவலை பார்த்தாலும் தெரியும். நம்ம கொடுத்ததுக்கு லெவல் பாருங்கள். ஸோ லெவல் காலையில் புட்டு கொடுத்தது வந்து 85, 165, 5, 210 இதெல்லாம் நம்ம கொடுத்துருந்த லெவலு. இந்த லெவல் படி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது நம்ம மெயின். ஸோ அது இல்லாமல் 125 ஒன்று கொடுத்துருந்தோம், 250 கொடுத்துருந்தோம், 157 கொடுத்துருந்தோம், 89 கொடுத்துருந்தோம். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு. அதுபடி இங்கே நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நிஃப்டி 27,950 இதில். ஸோ கொடுத்துருந்த லெவல் படி இதான் என்ட்ரியாக இருந்துச்சு இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸில். ஸோ இந்த 85 தான் என்ட்ரி ப்ரீவியஸ் க்ளோஸில். அங்கேருந்து 125 டார்கெட் ஆகும், 40 வந்து ஸ்டாப் லாஸாக இருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா புட் சைடில் நமக்கு இங்கேருந்து ஃபுல் டவுனில் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? திருப்பி இங்கேருந்து ஏறிச்சு. ஆனால் நமக்கான லெவலில் எங்கேயுமே நடக்கலை. இப்போ இதை வந்து செல் பண்ணியிருந்தால் இந்த லெவலில் தான் செல் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த லெவலில் நமக்கு வந்து புட் சேல் நடக்கலை. ஏன்னா இண்டைசஸ்லாம் ஜிக்ஸாக் தான் மேலேயும் கீழேயுமே இருந்தனால இந்த லெவலெல்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் டச் பண்ணலாம். பட்டு கீழே அழகாக வந்திருக்குது. இப்போ எப்படி காலில் டச் பண்ணி இங்கே வந்து தீட்டா இப்போ க்ரீக்ஸ் எல்லாம் இங்கே வந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்தனால இதில் வந்து நிறையா டிகே நடந்துருச்சு. அதனால தான் இது வந்து லெவலை வந்து தொட முடியல. எதுக்கான இண்டைசஸ் வந்து எல்லா இண்டைசஸும் மாறி மாறி நடந்தனால இந்த டிகே வந்து இங்கே ரொம்ப அதிகமாக நடந்துருச்சு. அதனால தான் இது நடந்திருக்குது. ஏன்னா இது அவுட் ஆஃப் த மணியில் வருதுல்ல, அதனால் இது வந்து நடந்திருக்குது. ஓகேங்களா? இது நியர் இப்போ ஓடிஎம்மில் இருந்தனால தான் இந்த டிகே நிறையா இருந்திருக்கு. அதனால தான் இங்கே வந்து நடக்கலை. இப்போ இதே இது நம்ம வந்து வேறு காலில் பார்க்கலாம். இப்போ 26,060 26,050 கால் பார்த்திங்கன்னா இப்போது 112 அதோடைய முடிஞ்சிருக்குது. ஸோ அங்கேருந்து 80, 157 இதெல்லாம் நடந்திருக்குது. ஸோ 131 ஒரு லெவல் கொடுத்துருந்தோம். நீங்கள் அப்படி லெவலை பார்க்கறனால இங்கே இருக்குது பாருங்கள், காலுக்கெல்லாம் இருக்குங்களா? 160 சரி இங்கே இருக்குது. கால் வந்து 112, 131, 93, 102, 122, 200 இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி புட்டுக்கு 131, 112, 121, 141, 283, 9, 52, 210 இதெல்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ அதுபடி இங்கே நடந்திருக்கா 26,050 கால் பார்த்தீங்கன்னா 26,050 கால் படி நமக்கு லெவலு. இப்போ இங்கேருந்து என்ட்ரி கொடுத்து நமக்கு 131 வச்சுருந்தோம். அங்கேருந்து கீழே வந்து 40 பாயிண்ட் வச்சுருந்தோம். ஸோ இதெல்லாம் ஸ்டாப் லாஸ் ஆகும். இது என்ட்ரியாக கொடுத்தோம். ஆல்மோஸ்ட்டு நம்மளுடைய 157 டார்கெட்டு மேக்ஸிமம் டார்கெட்டை போயிட்டு ஹிட் பண்ணிவிட்டு 157 ஹிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வந்துச்சு. அதே மாதிரி இப்போ இன்னொரு என்ட்ரியை நம்ம எடுக்கலாம் அப்படி யோசிச்சிங்கன்னா இப்போ இந்த இடத்துல எடுத்திருந்தா என்ன நடந்ததுன்னா 180 இது 80ல் என்ட்ரி எடுத்தால் இது வந்து டார்கெட்டாக எங்கே போகும்னா 112க்கு போகும் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணியிருந்தோம் பேப்பர் ட்ரேடிங்கில். ஸோ அதுபடி நடந்திருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து 20 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தோம். ஓகேங்களா? இது ஒரு இது. அதே இல்லாமல் நம்மளுடைய மேக்ஸிமம் என்ட்ரி பாயிண்டான 112 என்ட்ரி கொடுத்தா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஆக்சுவலாக டார்கெட்டுக்கும் போல்
ஸ்டாப் லாஸ்க்கு ஹிட் ஆகலை. ஸோ இது வந்து 3 மணிக்கு மேலே பண்ணனால ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்த்தோம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வாஸ் மூவ்மெண்ட் கிடையாதனால அது பேப்பர் ட்ரேடிங் வந்து சைட்லேயே போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் 2 என்ட்ரி நமக்கு இதில் வந்து கிடச்சிருக்குது இந்த காலை பொறுத்தவரையும். இது ஏன்னா ஆல்மோஸ்ட் அட் த மணிக்கிட்ட இருந்துச்சு இந்த கால். அதனால் இது வந்து இவ்வளோ அக்யூரேட்டாக ஒரு அச்சீவ்மெண்ட் நடந்திருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதே மாதிரி இது புட்டில் எப்படி நடந்திருக்கும், ஏன்னா புட்டோட ஏடிஎம்மும் இருக்குல்ல இதில். ஸோ புட்டோட ஏடிஎம்மில் என்ன மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,050 புட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த லெவலு 131 131 121 121 121 112 91 80 210 157 இதெல்லாம் வந்து புட் சைடில் இருந்துச்சு. ஸோ புட் சைடில் மார்க்கெட்டு வந்து கீழே இறங்கும் போது தானே புட்டு ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அப்போ அந்த டைமில் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட்டு மேலே ஏறும்போது புட்டு கீழே வந்திருக்கு. இது வந்து ஏடிஎம்மில் இருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டு கீழே வரும்போது எப்படின்னா இங்கேருந்து கரெக்டாக போயிருப்பாருங்க. ஸோ ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸு கரெக்டாக இந்த லெவலை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து இந்த லெவலை டச் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே 80ல் என்ட்ரி கொடுத்து 131க்கு வந்து டார்கெட்டாக போயிருக்குது. இங்கே 40 பாயிண்ட்ஸு ஸ்டாப் லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட்டு ஏடிஎம்மில் இருந்த ஸ்ட்ரைக் வந்து கரெக்டாக மூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ஏன்னா ஃப்ளாட் ஓப்பனு இருந்துச்சு. அந்த ஃப்ளாட் ஓப்பன் படி இன்றைக்கி மார்க்கெட் மூவ் ஆச்சு. அதில் வந்து மார்னிங்கில் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாம் வந்து மேலே போச்சு. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் இது எல்லாமே கீழே இறங்கிடுச்சு. திருப்பி இது கொஞ்சம் ரெக்கவரி ஆச்சு. ஸோ இப்படி நடந்தனால தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து கால்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி, புட்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சனால இதோடைய பெஸ்ட்டு டேவாக நம்ம நினச்சிக்கலாம் இந்த பேப்பர் ட்ரேடிங்கை பொறுத்தவரையும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.